சூரியன் நமக்கு ஒளியும் உயிரும் தரும் கடவுள். ஒவ்வொரு காலையிலும் அவர் உதயமாகும்போது புதிய வாழ்வு பிறக்கிறது. அவரின் ஒளி பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் பரவுகிறது, வயல்களில், மலர்களில், நம் இதயத்திலும். ஆனால் அந்த சூரியன் ஒரு பொன்மயமான ரதத்தில் வந்ததாக சொல்றாங்க புராணங்களில். ஏன் சூரியனுக்கு 7 குதிரைகள்? அதுக்குள் மறைந்திருக்கும் ரகசியம் தெரியுமா? பழமையான வேதங்களில் சொல்லப்படுகிறது, சூரியன் ஒரு பொன்மயமான ரதத்தில் 7 குதிரைகளோடு பயணிக்கிறார். அந்த குதிரைகள் வெறும் விலங்குகள் இல்ல, ஒளியின் சக்தியையும் நேரத்தின் 7 வடிவங்களையும் குறிக்கிறது. அந்த ரதம் வானத்தில் பாயும்போது பகல் இரவாக மாறுகிறது. இது ஒளி மற்றும் இருளின் நடனம். அவரின் ஒளி பூமியை ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியுடன் மின்ன வைக்கிறது. ஆனா இதுல ஒரு விஞ்ஞான ரகசியம் மறைந்திருக்கு. அந்த 7 குதிரைகள் உண்மையில் ஒளியின் 7 நிறங்களாயிருக்குமோ? இப்போது பார்க்கலாம், அந்த ஒளி எப்படி வேறு வேறு நிறங்களாக பிரிகிறது. சூரிய ஒளி வெண்மை நிறமா தெரியும், ஆனா அதுக்குள்ளே 7 நிறங்கள் கலந்திருக்கு. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், நீலச்சாயம், ஊதா. ஒவ்வொரு நிறமும் ஒரு குதிரை மாதிரி ஒளியின் சக்தியை காட்டுகிறது. இது நியூட்டன் கண்டுபிடிச்ச விஞ்ஞானம். பிரிசம் வழியா சென்ற ஒளி 7 அழகான நிறங்களாக பிரிகிறது. இதுதான் சூரியனின் 7 குதிரைகள் கதையின் மறைமுக விஞ்ஞானம். அந்த குதிரைகள் ஒளியின் 7 வடிவங்களாக இருந்து ஒரே வெண்மையான ஒளியாய் கலக்கின்றன. பண்டைய இந்தியர்கள் அறிவியலை கதையாய் சொல்லி நம்மை சிந்திக்க வைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு புராணக் கதையிலும் ஒரு விஞ்ஞான விதை இருக்குது. அந்த ஒளி நம்மை வழிகாட்டுது, வாழ்க்கையின் வண்ணங்களைப் போல. இயற்கை, கதைகள், அறிவியல் மூன்றும் சந்திக்கும் இடம்